சபையார் மக்களை மீண்டுமாய் கூட வந்திருக்கிற எங்கள் குழுவினரின் சார்பாகவும் கிறிஸ்துவின் சார்பாகவும் ஊழியரின் சார்பாகவும் உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் குறித்த கைகளை நான் முடிகிறேன். இந்த வசனத்துக்கு நேராக இருதயத்தை நாம் திருப்போம். இந்த நாட்களிலும் நம்ம மத்தியிலே ஒரு வசனத்தை நீங்கள் திருப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சி என்னோடு கூட நீங்கள் இணைந்து இந்த வசனத்தோடு வரும்படியாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு வேத வசனத்தை அதன் மகத்துவத்தை அறிந்து கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வசனமாய் வாசிக்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நாட்களிலே பகுதியை தியானப்படுவோம். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு சம்பவத்தை உங்களோடு கூட பணிபுர சம்பவத்தை பகிர்ந்து கொண்டு ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிஷன்கஞ்சி அந்த பணித்தளத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்டிஹார் அப்படிங்கிற ஒரு பணித்தளத்திலே நானும் என் கணவரும் குடும்பமாய் இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் சகோதரர் அங்க இருக்கிறாங்க பணித்தளத்துலதான். எந்த சபையில பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அந்த சபையை நேற்று நைட்டே அவங்க கடந்து சென்று விட்டார்கள். இங்கே குடும்பத்திலே சில காரியங்களை செய்வதற்காக நான் இந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிறேன். அப்ப அந்த கட்டினார் பகுதியிலே நாங்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கிற போது ரொம்ப சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்க எல்லாம் சண்டே கிளாஸ் தான் அங்க நாங்க முதல்ல ஆரம்பிச்சோம். சண்டே கிளாஸ் ஊழியது அப்படி அந்த பிள்ளைங்க வளர்ந்து அப்போ ஒரு வாலிப பிள்ளைய ஒரு 12-13 வயசை அடையும் போது அவர்களுக்காக நான் என்ன யோசிச்சேன்னா எங்களுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் அந்த கட்டினார் பகுதியிலே நாங்க இருப்பேனோ அப்போ அவங்களெல்லாம் அழைச்சு வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஜாலியா இப்படி பிரச்சனை பண்றவங்க உட்கார மாட்டேன். அவங்களோட நான் ஒரு ஆளா உட்கார்ந்து அப்படி யூத்துகளுக்கு ஆலோசனைகள் வசனத்தையும் போதிப்பதற்கு அப்படி அவங்களோட நான் ஈடுபடுவது உண்டு. அப்படியாக ஒரு நாள் என்னன்னா அவங்களுக்கு சில சப்ஜெக்ட் நான் நடந்துச்சு. ஒரு எக்ஸாம் வச்சேன். எக்ஸாம்ல அதுல பரிசு பெற்றவர்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துட்டு ஒரே ஒரு கிஃப்ட் மாத்திரம் எந்த மீன் வருது. அது வாய்ப்பு பிள்ளைங்களுக்காக நம்ம கிஃப்ட் வாங்கிட்டோம், அதை எடுத்துட்டு நம்ம சுத்தக்கூடாது, அதே அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரங்கள் கழித்து மீன்லாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் கூடி வரும்போது நான் நினைச்சேன் இதுல ஏதாச்சும் ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப ஒரு சில கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு கேம்ல ரொம்ப பயங்கர. நீங்களாம் கேம் விளையாட ஆசைப்படுவீங்களா? அதாவது விளையாட ஆசைப்படுவீங்களா? சொல்ல மாட்டீங்களோ? என்னையா விளையாடவே பிடிக்காதா? ஒன்லி வீடியோ கேம், மொபைல்ல கேம். ஓகே, அந்த பிள்ளைங்க ரொம்ப விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதனால ஒரு கேம் செய்யலாம் அப்படின்னு. அந்த கேம்ல என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும், நானே என்ன செய்யணும், கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின்ஸ் கேட்பேன். அப்ப யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ அவங்க நிற்கணும், பதில் யாருக்கும் தெரியாத அவங்க உட்கார்ந்து. சரிங்களா? இப்படி கொஸ்டின்ஸ் வரும். தெரிஞ்சவங்க நிற்பாங்க, தெரியாதவங்க உட்காருவாங்க. அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணி கடைசியில யாரு மீட்பாங்க கடைசி வர அவங்களுக்கு பரிசை கொடுக்கிறது என்று அப்படி பிளான் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த கேம் ஆரம்பிச்சோம். பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சில கேள்வி கேட்டேன். அப்ப யாரு நம்மளை சிருஷ்டிச்சா நீங்களும் அழகா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதிவாதத்துல வெளிப்படுறது பரம் அப்படிதானே, அதனால நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. அவங்க புது கிடைக்க அப்படி ஆரம்பிச்சோம். நின்னாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் நின்னாங்க. ரொம்ப ஒரு புது பையன் அவனுக்கு தெரியல, உட்காந்துதான். அப்புறம் இப்படியே சில கேள்விகள் கேட்கும் போது கடைசியாக தேவன் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஒரு மாணவர்கள் இருந்தாங்க, 3 பொண்ணு 1 பையன். தேவனை சிருஷ்டித்தார். ஒருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க. அதுல அந்த பையன் சொன்ன பதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகா சொன்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்தவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நற்கிரியைகளை செய்வதற்காக நம்மை சிருஷ்டித்தார் அப்படின்னா. எனக்கு சொன்ன பதிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கண்டிப்பா கிஃப்ட் அவனுக்கு நாங்க கொடுத்தோம். அப்ப நான் கேட்டேன், எப்படிதான் இந்த பதில் சொன்னேன், ஏன்னா நானும் அவருக்கு எதிர்பார்த்தோம், எப்படிதான் இந்த பதில சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாக்கா, நீங்க அந்த ஒரு மனப்பாட வசனத்தை சொல்லியிருந்தீங்க, 2:10 அதை சொல்லியிருக்கு, நற்கிரியைகள் செய்வதற்காக சொல்லலாம் சிருஷ்டிக்கப்படும். அதுக்கு அப்பதான் இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தியானிக்க வேண்டிய தியானிக்க வேண்டும் ஒரு 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 மனசுல ஒண்ணு படிச்சு. அப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போது சில வார்த்தைகள், சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த காரியத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசை. அதனால சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்றதையோ அவங்க சில காரியங்கள் பேசுவதையோ நாம அசாத நபர்கள் அவர்கள் மூலம் அநேக காரியங்கள் நம்மகிட்ட பேசுவாங்க. இப்போ இந்த வசனத்தை கொடுக்கப்படுகிறது ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நற்கிரியை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அது அழகான வசனம் சொல்றது, நற்கிரியை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நிறைய காரியங்களை இந்த வசனங்களை நாம் அறிந்துக்கணும். இந்த நாட்களிலே நிறைய காரியத்தை மாற்றம் கொண்டு கலந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நாம் இதற்காக கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்துவை கொண்டு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுவும் கேள்வி வரலாமா? எல்லாரும் எழுதி என்னக்கா சர்ச்சுக்குள்ள விளையாட சொல்றீங்க? அப்படிலாம் அவங்க செய்வதில்லை. நற்கிரியைகள் என்றால் என்ன? வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நற்கிரியைகள் என்றால் நல்ல விஷயம். அதுதான் நம்ம சொல்லுவோம், நன்மை செய்வது, ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு உதவுவது, யாருக்கு உதவி செய்வது அவங்களுக்கு நான் பண்ணது, அப்புறம் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு உதவி செய்வது, ட்ரெஸ் இல்லையா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது, அப்புறம் அவங்க சொந்தமா இருக்காங்களா அவங்க பார்க்கறது. நம்ம வசனத்துல சொன்ன மாதிரி நான் காவடி இருந்தேன், காண முடியல, நான் வியாதியா இருந்தேன், நான் பார்க்க முடியல, இந்த மாதிரி காரியம் தான் நற்கிரியை அப்படின்னு. ஆமா இல்லையா? ஏதாவது வாயே வர மாட்டீங்க, நான் டீச்சர் கொடுப்போங்க, நீங்களும் என்னோட கூட அப்படியே இடைப்பட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஏதோ நான் மட்டும் ஏதோ மையப்படுத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் என்னோட கூட நீங்க பேசிடலாம்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தனியா பேசி இப்படி பிரசனை பண்ணி பழக்கமே இல்லை. கருத்தை நம்மளே கிருபை பாராட்டுவாராக. இங்க நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நற்கிரியை நீங்க சொன்னது போல என்னெல்லாம் நம்ம நினைச்சு சொல்றோமோ நன்மையான காரியங்கள் பண்றது மாதிரி காரியத்தை நாம கண்டிப்பா அதுவும் நற்கிரியைகள் தான், அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாங்க செய்யணும். ஆனா இந்த இடங்களே இதில் சொல்லப்பட்ட என்பது எதை காண்கிறது அப்படின்னு வசனங்கள் மூலமாய் ஓடுகிற நாட்களில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்க 2ஆம் அதிகாரம் 1-9 வசனம் பிறகு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நாம் எப்படியான பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாம் முன்காலத்தில் ஒரு உலக வளர்ச்சிக்கு ஏற்றபடியாகவும் திருப்படையின் பாவங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலே தேவனோடு உலகத்தை கைவிடுவதை நம்மை அன்பு கூர்ந்தபடியினாலே
அவர் நம்மை 6வது வசனத்துல 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிருபையாய் அவர் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. பாவத்தில் கிடந்த நம்மை அவர் அவருடைய நம்மை அவர் மீட்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சொல்லிவிட்டுதான் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது எதற்கு என்றால் நன்மையை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இந்துவாய் நினைக்கக்கூடிய உலகத்திலே மனிதனாக நம்மை தேவன் சிருஷ்டித்தார். அந்த புது சிருஷ்டிப்பை இந்த வசனத்தில் இந்த இடத்தில் நான் அப்படியாக காணவில்லை. இந்த வசனத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை நாம் புது சிருஷ்டியாய் மாறியிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் நம்மை பழையதிலிருந்து அவர் மீட்டு நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது ஏதோ உலகத்தை படைத்த தேவன் பொதுவா காமனா எல்லா ஜனங்களையும் சிருஷ்டிப்பாய் நான் இதை பார்க்கவில்லை. தேவன் பிரித்தெடுத்து அவருடைய மிகுந்த அனுப்பினாலே இரக்கத்தினாலே அவருடைய பசுத்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு நம்முடைய புது சிருஷ்டியாய் அவர் மாற்றினாரே. அந்த சிருஷ்டிப்பை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறதாய் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் பாவம் கிடந்த அக்கிரமத்தில் கிடந்த நம்மை அவர் அவருடைய அன்பினாலே அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, எதற்காக அந்த புது சிருஷ்டிப்பை நமக்கு அன்றாடம் தேவன் சொல்வது நற்கிரியை செய்வதற்காக சொல்லலாம். நானும் என்ன பண்ணேன், நான் கொடுக்குறேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் என்ன பண்றேன் செய்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அது நன்மை செய்வது என்ற அடிப்படையில் வரக்கூடியது. அது நான் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ நபர்கள் அப்படி செயல்பட்டிருக்கிறார்கள். நம்ம மாத்திரம் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம மாத்திரம் செய்வதில்லை, புறசாரிகளும் தேவனை இதுவரை அறியாத ஆராதித்த அவர்களும் அந்த புண்ணியமும் செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது என்ன நற்கிரியை வேதம் சொல்கிறது? ஸ்பெஷலா ரட்சிக்கப்பட்ட நமக்கு செய்யக்கூடியதாய் சொல்லப்படுகிற நற்கிரியை தான் என்ன? அவர் நன்றி செய்த நற்கிரியினால் எல்லா மனுஷனுக்கும் அவங்களும் செய்யறாங்களே, அப்படி கொஞ்சம் என்ன பண்ணணும், டிஃபரெண்டா எவ்வளவு இது சொல்லப்படுகிற நற்கிரியை காரணம் சொல்லக்கூடிய அந்த நன்மை சொல்லுவதா இல்லாது இன்னும் கொஞ்சம் என்னன்னா இருக்கணும். அந்த வசனங்களை நம்ம வாசித்தால் நான் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள ஏதுவா இருக்கும். தீவிர புத்தகம் எனக்காக யாரும் சீட்டா நல்லா பயிர் வசிங்க. ஆனா எதுவுமே சர்ச்சில் நான் இன்னும் முதல்ல டைப் கொடுங்க, நான் வந்து காலையில டைப் பண்ணி ஏன் நடக்கும் சரிங்களா, விளையாட்டு நடக்கணும். இப்ப எத்தனை சொல்லுவாங்க தமிழ் அழகா வாசிப்பீங்க, பைக்கில பார்த்து கை கொடுங்க. சிஸ்டர் 1 2 திரும்பி 5 பேர் பண்ணுங்க, 2 பேர் தான் முடியுங்களா? நீங்க அந்த பசங்க முடியுங்களோ அப்படி நீங்க பசங்க சரி. என்னோட கூட இணைந்து நீங்க வாசிங்க. தீர்ப்பு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீர்ப்பு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையை செய்ததால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம பார்ப்போம். தீவிர பார்க்கும்போது சொல்லப்படுறது அந்த நற்கிரியை சாதாரணமானதுல அந்த நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களால் நாம் அதை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வாசிப்போம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் இன்னும் ஒரு வாசம் நல்லா இருக்கும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து போதும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை
கொள்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது சிஸ்டர் வாசித்தாங்க, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, மூணாவது பிலிப்பியர் 1:5. இந்த ரெண்டு வாசித்தாலும் பிலிப்பியர் 1:5. நற்கிரியை தொடங்கினவர் நாள் வரை என்றும் புதிய நடத்தி வருவார் என்று நம்பி ஹல்லேலூயா. இதை தொடங்கினவர், நற்கிரியை நமக்குள்ளே தொடங்கினவர் அவர். அதை முடிய அவருடைய நாம் பரியந்தம் அதை நம்மிடத்திலே நடத்தி முடிக்க போகிறவரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது நம்ம வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் உங்கள் இருதயங்களை பேசி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை புறப்படுத்துவார். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் செய்யும்படி, சோர்வுபடாமல் செய்யும்படி, அதை செய்ய உடையவர் முடிவதில் நம்முடைய சமூகத்தில் வல்லவராய் இருந்தால் நாங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த நற்கிரியை நம்மை செய்வதை புறப்படுத்தினார். ஹல்லேலூயா. 5வது வாசகம் நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம். நன்மை செய்யவும் நன்மை செய்யவும் ஐஸ்வர்யவான்களாகவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்கள் உதாரண இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்கான தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இது. ஹல்லேலூயா. சாதாரண செய்வது மாத்திரம் அல்ல, அதிலே நாம் பெறுவது என்றும் ஐஸ்வர்யமாக வேண்டும் எதுவுமே நற்கிரியை செய்வதில்லை என்று இதை நம்ம பார்க்கிறது. நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். தீர்ப்பு வாசிக்க வேண்டாம். தீர்ப்பு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தீர்ப்புக்கு ஆலோசனை கொடுக்கும் இப்படியாக சொல்கிறார் பவுல், நீயே எல்லாரும் உன்னை நற்கிரிக்கு மாதிரியாக காண்பித்து நீ அதில் நடந்து உன்னை மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வாச இந்த வசனங்களிலே ஒன்று நம்ம கற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, இந்த இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த நற்கிரிகள் காமனா எல்லா மனுஷரும் செய்யக்கூடிய அந்த நன்மை செய்வதை குறிப்பிடவில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தீர்ப்புகளை நம்ம பார்க்கும்போது தீர்ப்பு 2 நீங்க 11-13 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவன் இந்த சிலுவையை எடுக்கக்கூடிய மகிமை பிரசன்னமாகிறதுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை அதை காண அவரை நம் முகமாய் தரிசிக்க யாரெல்லாம் ஆசையோடு இருக்கிறாங்களோ அடித்து தான் இந்த வசனம் நற்கிரியை குறித்த வசனம் சொல்லப்படுகிறது. அதனால நீங்கள் ரோமரை பார்க்கும்போது ரோமர் 2:7 சோர்வுபடாம நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள், அதாவது பரலோக ராஜ்யத்தை தேடி ஓடுகிறவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம நற்கிரியை செய்வது. 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உடலில் நற்கிரியை தொடங்கினார். அதை எந்த நாள் வருகின்றோ முடிய நடத்தி வருவாரது நம்பி அவருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள். ஹல்லேலூயா. எந்த நாள் என்ன? அவருடைய வருகை. ஹல்லேலூயா.
அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 நம்ம வாசிக்கும் போது அதுலயும் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு அவருடைய வருகை அது முன் காமிக்கிறது. 1 தீமோத்தேயு 6:19 நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல பொக்கிஷத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது தேவனுடைய வருகைக்காக அவருடைய பிரசன்னமானதை விரும்புவதற்காக அவர் வருங்கால நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை வாங்கும்படியாக ஓடுறவங்களோ அதுக்கு சரியான காரணத்தை தான் நடத்தியதுதான் வேதவசனம் சுட்டி காமிக்கிறது. நாம் நினைத்த பிரகாரம் நடக்குதல்ல. இந்த வசனங்களை இதனால் நான் வாசிக்கும் போது அது ஒரு பிரிவில பார்த்தீங்க அப்படின்னா பலே காம் அப்படின்னு இருக்கும். அது அந்த பலே காம் வந்து என்ன அப்படின்னா எல்லா நம்ம வந்து பொதுவா சொல்லுவோம் அந்த பேர்தான் இந்த நன்மையும் அதையும் பேர்தான் எல்லா நன்மைகளுக்கும் எல்லா உதவி காரியங்களுக்கும் பலே காம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்ல ரொம்ப தெளிவா அதை புரிஞ்சு பவுல் இதை சொல்லுவதை நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க 1 தீமோத்தேயு வந்து இங்க உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். 1 தீமோத்தேயு நம்ம 6:18-19 வாசித்த போது நன்மை செய்யவும் நற்கிரியையில் ஐஸ்வர்யவங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரணம் உள்ளவர்களுமாய் இருக்கணும். பாத்தீங்கன்னா அது காமனா நற்கிரியை சொல்லி முடிக்கல. அதனால அவர் பிரிச்சு சொல்லிட்டாரு, நன்மை செய்யவும். நன்மை செய்வதுதான் நம்ம இன்னொருத்தருக்கு உதவி செய்வது, அவங்க கஷ்டத்துல அவங்களோடு இருக்கிறது, அனாதைகளை வைக்கிறது, விதவிகளை வந்து பாக்குறது, இந்த மாதிரி பொதுவாய் செய்யக்கூடிய நற்பணிகள் இது வந்து நன்மை அப்படிங்கிற ஒரு டாபிக் சொல்றது. அடுத்தது தாராளமாய் கொடுக்கிறது. சரிங்களா? சபைகள் முடிந்தா தாராளமாய் அதுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பிரிச்சு எழுதிட்டு அந்த நற்குணியையும் அவர் தனியாக குறித்து எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஆகையாலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த நற்குணி என்பது என்ன, எதை பவுலடிகளார் நம்மளுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார், எந்த நற்குணியை செய்யும்படி நாம் சுட்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம இந்த வசனங்கள் மூலமாக நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு என்ன நற்கிரியை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சகல நற்கிரியைகளிலும் அப்படின்னு இவர் சொல்லப்படுகிறது. நீங்க 5:7 வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த சபைகளுக்கு தான தர்மம் பண்ணுவதை, கொடுக்கிறதை, காலையில உணர்வுகளை குறித்து இதெல்லாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கொடுக்கிற காரியத்தை கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எழுதுறவங்க பொறுமையா அந்த வசனத்தை எழுதப்பட்ட கண்டிப்பா தானம் பண்ணுங்க. இந்த சமயம் எடுத்து ஹல்லேலூயா. சமயம் இல்லாத படினாலே நானும் சீக்கிரமா நான் கடந்து செல்கிறேன். நீங்க கண்டிப்பா எடுத்து இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாத விஷயமா நீங்க தெரிவித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய இப்ப போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட்ல ஆசீர்வாதம் அப்படின்னா மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. என்னன்னா உடனே உலக ஆசீர்வாதத்தை அழகா அந்த பையன் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு, பாடம் வாப்பா அப்படின்னு அவன் பின்னாடி பாத்தீங்களா, அவன் பின்னாடி பாத்தீங்களா என்ன கை கழுவெல்லாம் பைசா இருக்கா இல்லையா? இதுதான் ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுதான் இன்னைக்கு உலகம் ஆசீர்வாதம் என்று நம்பி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப மத்தியிலே நம்ம பார்க்கிறோம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது போல இதே சம்பவம் மார்க்கிலே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் கொடுக்கப்படுகிறது. மத்தியில் 26:10 மார்க்கு 14:6 இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரீ வந்து இயேசு அந்த வீட்டுல இருக்கும் போது அவருடைய காலத்துல என்ன பண்றா, அவ வந்து பரிமள தைலத்தை அவ வந்து ஊட்டி என்ன பண்றா,
அவ தன்னை முடிநாள் கிடைக்கிற இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ சீக்கிரத்தை நம்ம இருக்கவங்களாம் சொல்றாங்க, அப்பா இவ்வளவு கரையான ஒரு தைலத்தை இப்படி போடணுமா, அதை 7 பேர் கரும்பு கொடுத்துடலாமே அப்படின்னு என்ன பண்றாங்க, ஏற்கப்பட சொல்றாங்க. அப்படி ஏற்கப்பட சொல்றாரு, இப்ப நடக்கிறதெல்லாம் உங்களோடதான் இருக்கிறாங்க, நீங்க எப்பனாலும் உங்களுக்கு என்னன்னா செய்யலாம். ஆனால் இவர் என்ன செய்யறார், என்னிடத்தில் நற்கிரியை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இவர் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்ன நற்கிரியை செய்தார்? நாங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன, அவர் தன் பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்தை, தேவன் தனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அவர் அந்த அன்பை அவருடைய பாடல்கள் ஊற்றுவதுதான் இது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை அவர் என்ன பண்றான், அவருடைய பாடத்திலேயாக இவ்வளவு பெரிய பாவியான உண்மை அவர் மன்னித்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை தான் இந்த காரியத்திலே நற்கிரியை என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்துக்கு செய்யப்படுவது நன்மை. ஹல்லேலூயா. நீங்க சொல்லப்படுகிறது, தருகிறது எப்போதும் இருக்கிறார்களே, உங்களுக்கு மனம் உண்டாகும் போதெல்லாம் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம். அது நன்மை. நீங்கள் செய்வது நற்கிரியை. ஹல்லேலூயா. அந்த அன்பை அவர் கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30. நான் பொதுவாகவே கொஞ்சம் வசனம் வச்சுதான் நான் பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறதுனாலே அநேக வசனங்களை சொல்லக்கூடியதா இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவங்க கல்லூரி என்ன பண்றாங்க, கல்லூரி இருக்காங்க. அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை காண்பித்தேன், அது எந்த கிரியை நிமித்தம் என்னை கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. நான் என் பிதாவின் நாமத்திலிருந்து உங்களுக்கு அநேக நற்கிரியை நான் காண்பித்தேன், அதுல எந்த நற்கிரியை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, கல்லூரிய மீட்டீங்க அப்படின்னு என்ன பண்றாரு அவர் இந்த கேள்வியை அவர்கள் மத்தியிலே கேட்கறது. அப்ப அவங்க சொல்றாங்க, நற்கிரியை நிமித்தம் அல்ல, அவர் தேவதூஷம் சொல்லி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. இது ஆண்டவர் என்னென்ன நற்கிரியை செய்யலாம், ஆண்டவர் என்ன நற்கிரியை பார்ப்போம், ஏன் அவர் இந்த காரியத்தை சொல்லிட்டா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்க சொல்லலாம், ஆமா ஆண்டவர் சொல்றது பார்வை கொடுத்தான், உடலை நடக்க செய்தார், மருத்துவனை விட்டல செய்தார், இதெல்லாம் நன்றி இல்லையா? நீங்க கேட்கலாம், அதெல்லாம் நன்றி செய்வதுதானே. நிச்சயமா அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் அந்த அற்புதங்கள்லாம் செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, முதலாவது தேவகுமாரனை வெளிப்படுத்துவதாக இருக்கும் நினைக்கிறது. இதுக்கு முன்ன உள்ள காரணம் என்ன அப்படின்னா, அந்த நீங்கள் சில இடங்களிலே நீங்கள் பார்க்கும்போது அவர் மனதுருகி, ஹல்லேலூயா, சில அற்புதங்களை செய்து நீங்க பார்க்கும்போது மனதுருகி, அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் இந்த காரியங்களை இந்த வேர்டெல்லாம் நீங்க நோட் பண்ணலாம். அப்போ அதனுடைய அடிப்படை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய உலகம் பாராட்டினபடினாலே, மனமுறையினாலே, அவர்களுடைய கஷ்டங்களை கண்டு அவர்களுடைய இருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தும்படியாகவே இந்த நற்கிரியைகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தொர்கா என்ற தபிசாலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது அவனை குறித்து அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் உறுதியாக செய்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த அம்மா இருக்கும்போது நல்ல அழகா தையெல்லாம் தச்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அப்ப என்ன பண்ணிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க இறந்துருவாங்க. அப்போ அந்த தையல் எல்லாம் அந்த ஆடையை கொண்டு அவங்க அந்த பாடி முன்னாடி வச்சு அழுவாங்க, எங்களுக்கு நான் பண்ணாங்களே உங்களையே அப்படின்னு சொல்றாங்க. பேருங்க போறாரு, போறாரு நாட்டிலே தேவர்களுக்கு மீண்டுமாய் புதிய ஜீவனையை வகுத்திருக்கிறார். அவங்களை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறது. அவர் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் ஒரே வார்த்தையில நற்கிரியையோட கொடுத்துருக்காங்க. ஏன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் என்று வேதம்
அர்த்தங்கள் உண்டு. ஹalleluya. அதற்கு காரணங்கள் உண்டு, அதற்கு ஜீவன் உண்டு. ஹalleluya, ஹalleluya. அவங்க தர்மம் செய்வது உண்மைதான். அவங்க கையில தைச்சு அந்த ஆடைகளை கொடுத்து உதவி பண்ணது உண்மைதான். அது கூட சேர்த்து அவர்கள் நற்கிரியைகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya. அந்த ஜனங்கள் மீது, அந்த மக்கள் மீது அவங்க பட்ட பரிதாபம், அவர்கள் பட்ட இரக்கம், அவர்கள் அந்த ஜனங்கள் மேலே, தன்னுடைய ஜனங்கள் மேல அவர்கள் வைத்த அந்த அன்பு, அவர்களுடைய சுவாவ அந்த கிரியை அவர்கள் வெளிப்படுத்திதான் இந்த சாட்சியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஹalleluya. எனக்கு அன்பான தேவர்களே, நற்கிரியைகளே, நான் ரெண்டு காரியத்தை உங்களோடு நிறைய சொல்லி அன்புகளே அப்படின்னா உதவி செய்கிறது அப்படின்னா பெரிய உதவி உலகத்திலேயே பெரிய உதவி ஜெபம். ஹalleluya, ஹalleluya. ஒருவருக்காக நீங்க பாடத்தை கண்ணோடு சொல்லிங்களா, அதுதான் உலகத்திலேயே பெரிய அதுக்கு ஈக்குவலா உதவி. ஹalleluya. அந்த உதவியை கேட்டுதான் நான் உங்க மத்தியில வந்திருக்கிறேன். நீங்கள் வட மாநிலத்துக்காக ஜீவிக்க வேண்டும். 1000 ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய் உலகத்தை பக்தியை வைராகியம் உள்ள நபர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் உண்மையான தேவைகள் அறியவில்லை. அதற்காக ஒரு மனதால ஒரு கண்ணீர்கள் தேவை. ஹalleluya. அந்த உதவியை கொடுத்துதான் இந்த சபையை நாங்கள் கடந்து கொள்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த நற்கிரியை நீங்கள் செய்யும்படியாய் உங்கள் நடுவிலே நான் வந்திருக்கிறேன். அந்த நற்கிரியை உங்களுக்கு விரும்புகிறார். ஹalleluya. அதற்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஒரு ஐயா இருந்தாங்க. அவருடைய வேலை அப்படின்னா, அவர் பழத்துல ஆத்துல மீனை பொறிச்சு அதை கிளீன் பண்ணி அதை பொறிச்சு என்ன பண்ணுவாரு, ஈவினிங் நேரம் அதை பொறிச்சு நிற்பாரு. சரிங்களா? அப்போ ஒரு மனுஷன் யாருமே அவருக்கு கிடையாது, பசியோட அவன் நிற்கிறான். அப்ப இவர் பல வேலை வயலாம் விட்டுட்டே இருக்கு. என்ன பண்றாரு, அதனால அவனுக்கு அந்த பொறிச்சு அப்படின்னா சும்மா இலவசமா சாப்பிட கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்டு போயிட்டான். மறுநாளும் வந்து பாம்போடு நிற்கிறான். சரி போனா ஒரு மீன் தானே கொடுத்துட்டாரு. 3 நாள் 4 நாள் 5 நாள் வந்துட்டு அவரை சாப்பிட்டு அந்த மீன் எல்லாம் பொறுத்துட்டு மீன் சொல்லணும்னா அழுது வயது மீன் சாப்பிட்டு என்ன பண்றாங்க போலாம். அப்ப அந்த மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் அறிஞ்சு கொண்டாரு இந்த மனுஷனுடைய வயது பூர்த்தி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணாருன்னா, எப்ப இல்லவா நீ என்ன பண்றது, சீக்கிரமே எனக்கு வந்துடுது, ஏதான வராத, நீ சீக்கிரமே காலையிலே என்னுடைய கடையை என்ன பண்றது வந்து அவருக்கு காட்டிருந்த அந்த மனிதன் வந்தா அவனை கூட்டிட்டு அது எப்படி மீன் பிடிப்பாரோ அந்த மீன் பிடிக்கிறதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. நீ பசியோட டெய்லி அழுகணும் அவசியம் இல்லை. நீ வந்து இந்த மீனை பிடிச்சி மீனை பொறிச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். ஹalleluya. பிரியமானது தேவன் அநாதிகமானபடி நம்மை அவர் ரட்சித்தார். எவ்வளவு தகுதியான நன்மை அவருடைய இந்த உலகத்திலே அல்ல. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் அவருடைய அருளாலே கழுவப்படுவதற்கு நம்முடைய குணத்தினால் அல்ல. அது வேறுபடி அருளாலே அவர்களை உணர்ந்து கொண்டார். ஹalleluya, ஹalleluya. நாம் மாத்திரம் அதை பெற்றுக்கொண்டு நம்மை மாத்திரம் அவர் தேவனுடைய அந்த அவனையும் அந்த கொண்டு வருகிற அந்த காலையை அந்த செய்ய நாங்கள் வரும்போது இந்த 30 வருஷம் 32 வருஷம் நான்லாம் ரொம்ப சுமத்துல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் அடைந்து போது யாரு பாட்டு வந்தாங்கன்னா எங்க யாரும் வந்தாலும் காமிப்பாங்க இல்லையோ ஆண்டவன் சொல்றாங்க. அப்படி காந்தியோடு பாரதோடு இருந்த நாட்கள் இஸ்லாம மக்கள் சபையிலே ஒன்று செய்ய சொல்ற அந்த பாரம் முன்னே
நாம் இருக்கிறோம். ஆராதனைக்கு வந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். தூங்கி வந்து கொண்டிருக்கிறது சபை. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, தேவன் அதற்காக நம்மை சிருஷ்டிக்கவில்லை, நற்கிரியை சொல்லும்படியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். கடைசியாக நான் சொல்ல முடிந்த இந்த வசனத்தை எதிர்க்கிறார் என்று பத்தியை சொல்லக்கூடிய நற்கிரியை நான் எப்படியாக பார்க்கிறேன் என்றால், யாருக்கு கடைசியாக ஒரு வசனம் கொடையிலே 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து கனிகளை தந்து கனிகள். அதனாலதான் வசனம் சொல்றது சகல கனிகளை தந்து தேவனை கர்த்தருக்கு பிரியமாக அவர்கள் வாக்குகளாய் வருகிறது. சகலங்கள் நன்றிகளாக கண்களை கொடுக்கும்படியாக அவர் நம்மை சிருஷ்டித்தார். அதனாலதான் அவர் நம்மை சிருஷ்டித்தார். எதற்காக சிருஷ்டித்தார்? கண்கள் நம்மளுக்கு ஒன்று முடியாது. ஆனால் சொன்னால் எந்த நன்மையை கண்டு எந்த கல்வி நான் அன்பை காண்கிறேன், இரக்கத்தை காண்கிறேன், சமாதானத்தை சொல்றேன். அவங்களுக்கு எந்த கண்ணை இடத்தில் கருத்து கல்வி அந்த பகுதியை நீங்க விரும்பினீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தைங்கிறது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் 10:38 வசனத்தை வாசிப்போமா? யோவான் 10:38 வசனம். நீங்கள் அறிந்து அந்த புண்ணியை விசுவாசிங்கள். எவ்வளவு கல்விக்கும் சரி, நிலை கொடுக்கும் பொழுது நிலை கொடுக்கும் பொழுது நீங்கள் நிலை கொடுத்தீர்களாக மாணவர்களே, ஏற்பட்ட இந்த அன்பில் ஆளுக்காய் நான் கருத்தை துதிக்கிறேன். இந்த வார்த்தைக்காய் நான் கருத்தரை நான் துதிக்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:9 வாசிக்கும் போது எல்லா ஞானத்தோடும் ஆவியுடைய விவேகத்தோடும் அவருடைய சிந்தனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் சகலங்கள் நற்கிரியைகளாகிய கனிகளை தரும்படி அவர்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீத்து 3:14 ஒரே வசனத்தை மட்டும் வாசிங்கள். தீத்து 3:14 நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் கொடைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகும். கனி அற்றவர்களாய் இராதபடி என்ன செய்யணும்? நற்கிரியை செய்ய பழகட்டும். ஹல்லேலூயா. ஆனால் இதிலே கற்றுக்கொண்டது எனக்கு நான் இதை கற்றுக்கொண்ட காரியம் இதிலே சொல்லப்பட்ட நற்கிரியை என்பது கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஆவியின் கனி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கலாத்தியர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கனிகளை அல்லவா நம்மிடத்தில் விரும்புகிறார், நற்கிரியை அல்லவா நம்மிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்களை நாம் தாழ்த்தி நம்ம வீசி கூட நம் செபம் பண்ணி நான் போதப்படைய கையை நான் கொடுக்க போகிறேன். நம்மளுடைய இடத்துல நம்ம எழுந்திருப்போமா, எந்திரிப்போமா? கொடுத்தது நல்ல வார்த்தை கற்றை நாம் சுத்தரிப்போம். ஏசப்பா, நீ கனி கொடுக்கும்படியாய் அந்த நற்கிரிகள் நீ எடுப்பதுபடியாய் ஒரு சிருஷ்டி. நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களோட கூட பேசுவேன். செய்தியா இருக்கிறவங்களுக்கு நான் பேசுவேன். அவர்களுக்காக ஆயுதம் பண்ணியிருக்கிறார் என்று நான் பேசுவேன். ஒரே ஒரு வார்த்தை, நற்கிரியை நாம் கொடுக்கும்படியாக கிறிஸ்து நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் துதிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, இந்த வசனத்தை கர்த்தாவே மக்கள் மத்தியில் கர்த்தாவே
அப்பா சொல்லுபடியா எங்களுக்கு வாழ்க்கைக்காய் நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையும் பொருத்தமாய் இருக்கிறார். என் மூலிகைகளுக்கு கொடுத்த அந்த நற்கிரியை நீங்கள் சுற்றிட்டு அதை செய்யக்கூடிய கண்களை வெளிப்படுத்தக்கூடிய கண்களை கொடுக்கிறவர்களாய் அப்போ அவர்களுடைய இடையே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த குறையை பசுத்த ஆவியானவர்களை நீக்கி அப்பா உங்களுக்கு தாயை பரிபூர்ணத்தினால் நிரப்பும்படியாய் நிரப்பும்படியாய் நன்றி செலுத்துகிற ராஜா குழையில் உள்ளவர்களான அந்த கொண்டிருந்தாலும் அந்த குழையோடு சொல்லக்கூடாது சொன்னதற்காக அந்த குழையை மக்களை ஆசிரியரை பார்த்துக் கொள்ளுங்கள்.